ஒரே ஒரு குறுக்கலவர் வழி விழுங்கோ. இந்தோ கோவிந்தோ 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 ஏழு குண்டலோனா கோவிந்தோ. ஆத்தா ஐயா ஆத்தோய், நீ ஏன் பக்கம் நீ பொம்பளை நானும் பொம்பளை, என்ன அவர் கை தட்டி இருக்க? பொழந்துரையும் பொழந்து பாத்துக்க. அத்த பத்த மல்லியப்பூ ஆசைக்கேத்த முள்ளப்பூ மாம்பழ கண்ணத்தில் மல்லம செல்லம பொண்ணமா நானும் மாறி மாறி முத்தந்தான் மல்லம செல்லம பொண்ணமா. அத்த பெத்த மல்லியப்பூ ஆசைக்கேத்த முள்ளப்பூ. மங்கம்மா ஓம் பேரு மதுரையில வையாரு குளிக்கிறத பார்க்கையில என் பொண்ணம்மா என் பாவடைய கட்டாளைய அத்த வத்த மல்லியப்பூ ஆசைக்கேத்த முள்ளப்பூ. மல்லியப்பூ. வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறேன். பேச தெரியாது. பேச தெரியாம இங்க எதுக்கு வந்திருக்கேன்னு கேக்குறேன். அதான் அறிவு இருக்கா முத? அறிவு சூடு சுருன்னு இதா இருக்கா? நீல ஆம்பளை தானே? ஒரு டான்ஸுகர் நிப்பாட்டியா? சரியான ஒரு ஆம்பளை தம்பி மணி, நீங்க எனக்கு சப்போர்ட்டா இருங்கப்பா. ஒரு டான்ஸ்கார புள்ள பேரை சொல்லல எப்படி இருக்கா சொல்லணும்? வந்திருக்க டான்ஸர் அனிதா, மணப்பற அனிதா அப்படின்னு சொல்லணும். என்ன சொல்லிட்டு வந்தவங்க? உனக்கெல்லாம் மரியாதை பண்ணணும் தெரியுமா? அடுத்த பல்ல யாரு என்ன பண்ணுங்க? என்ன பண்ணுங்க? புட்டு புடி புட்டு மாடு புடி மாடு இது கிடையாது. இது யாருகிட்ட புடி மாடே கிடையாது. காளமாடு காலவாருச்சுன்னா இந்த காளமாட்டை பிடிச்சதுனால தான் பொதும்பு கிராமத்திலே இந்த ஜல்லிக்கட்டு குழுந்த நாடகம் வச்சிருக்காங்க. அது காளமாடு பாயிர மாடு, இது ஈத்தடிச்ச பொட்டை மாடை பிடிக்க மாட்டேன். டான்ஸை சொல்லும் போது என்ன சொன்னேன்னு வீட்டில் உள்ள புருஷன் சண்டையை கொண்டு வந்துட்டாலே பொதும்புக்கு கீரை முண்டை. அட கீரை போடுற கீரை பயல, நான் நல்ல முண்டை. என்ன மரியாதை என்ன தெரியுமா? ரேசு வண்டியில் 100 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும் போது கயத்தை தூக்கி போட்டு ஏறையாம் பாரு ஆம்பளை. சாணியல்ற பொம்பளைக்கு இவளை திமுர் இருந்துச்சுன்னா சாணியோட சேர்த்து அடிக்கிற ஆம்பளைக்கு அவளை திமுற கைதட்டலாம். ஆத்தா நீ நம்ம பக்கம் நான் பேசுவேன், நீ ஏன் கவலைப்படுற? நீ அழுகாத. கம்பு உடைக்கிற பொம்பளைக்கு இவளை ரப்புருந்துச்சுன்னா சரக்கடிங்கும் போது கம்பு கூட்டம் மோந்து வாக்குற ஆம்பளைக்கு அவளை ரப்புரும். கம்பு கம்பு. ஆண்களை பத்தி தெலுங்கு சொல்றீங்களே, இன்னைக்கு நம்ம ஊர்ல தான் அதிகமான பெண்கள் உட்காந்து நாடகம் பார்க்குறீங்க. உங்க எல்லா பத்தியும் நன்றிக்கா. ஏன்னு கேட்டீங்கன்னா அதிகமாக ஆண்கள் தான் உட்காந்து நாடகம் பார்த்து நான் பார்த்துருக்கேன். ஆனால் இன்னைக்கு நம்ம ஊரில் பெண்களாக உட்காந்து நாடகம் பார்க்க உங்களுக்கு நன்றி. எல்லாம் சொல்ல கைதுக்கு பார்ப்போம். நம்ம வர்க்கம் பூரா பெண்கள் நன்றி நன்றி. ஆம்பளை வளர்ப்பு சரியில்லை. வளர்ப்பு சரியில்லை. வளர்க்குறவ யாரு? என்ன மாதிரி பொம்பளை. 10 மாதம் சுமந்து பெக்கிறவ யாரு? என்ன மாதிரி பொம்பளை. கைத்துக்குதா தட்டலாம், அந்த தட்டுக்குதா? சரியா தானே பேசுறேன் அக்கா? நீ தட்டுக்கு அம்மாயி தட்டு அம்மாயி. நீ வணக்கம். 10 மாதம் சுமந்து பெக்கிறவ என்ன மாதிரி பெண்ணுதாவ? அந்த குழந்தைய சுமந்து அந்த குழந்தைய ஒரு 5 வயசு வரை வளர்க்கறது யாரு மணின்ற தம்பி? என்ன மாதிரி பொம்பளை. அழகா நீங்க பாட்டு பண்ணீங்க என்ன போல ஆத்தான்னு சொல்லி. அருமையான பெண்களை பத்தி எவ்வளோ வர்ணிச்ச பாடல், நிறைய பாடல் எழுதியிருக்காங்க. ஆம்பளை சாணி அள்ளி அடிக்கிறோம்னு சொன்னீங்களே, உங்களை பத்தி யார் பாடல் எழுதிக்கிறது? என்னதான் இருந்தாலும் பெண்களுக்கு தான் முதல் முக்கியத்துவமே, ஆண்களுக்கு அது அப்புறம் தான். பெண்கள் நாங்க நினைச்சோம்னா உங்களை தலை நிமிர வைக்க முடியும், தலையை கீழே போட வைக்க முடியும். பேசுங்க ராதாசன் அவர்களே. அப்பா கைய புடிச்சு நடந்தா எங்களுக்கும் பாட்டு இருக்கு. நல்லா சொன்னாங்க இந்த குஞ்சுத்தா கோழி. உண்மை. நான் பேசும்போது ஓட எதுக்கு பேசுறீங்க ஆண்டி? நான் பேசும்போது நீங்க ஏன் தாத்தா பேசுறீங்க? இடத்த காலிவனியா மத ஆளும் மண்டே புட்டு புடி முட்டு. நீ பெரிய ஆளா இருந்துட்டு போமா. என்கிட்ட பேசணும் போல ஊரம் பூரா லூசு முட்டை கொய்யாப்பழம் வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கா. நீ ஏன் லூசு பேசணும்? அப்புறம் நாங்க லூசு முட்டை தானே பேசணும். பேசக்கூடாது. பேசுங்க, உங்களுக்கு வாய்ப்பு தரோம். இவங்க சொன்னாங்க நல்ல கொஸ்டின் தான்.
எம்கேஆர் பொறுமையாக நிற்கிறேன்னா காளிவண்ணன் நிற்கிறேன்னு அர்த்தம். பொம்பளை நினச்சா ஒரு ஆம்பளைய தலை குனிய செய்வாங்க, தலை நிமிர செய்வாங்க. நல்ல கேள்வி. உன்னையோட செய்கிறது யாருன்னா, எவ்வளோ வரிய ஆம்பளை எவ்வளோ வரிய வீரனாக இருந்தாலும் சலூன் கடை நடத்தி வரக்கூடிய உறவுகள் நம்மளை நிமிர செய்வாங்க, குனிய செய்வாங்க. கொஞ்சம் கழுத்து அண்ணாருங்க, கொஞ்சம் குனிங்க, அவங்களுக்கு கைதட்டலாம். நம்மளை அழகுபடுத்துவது சலூன் கடை தொழிலாளர்கள். ரெண்டாவது ஒன்னே குனிய வைக்கிறது ஆம்பளை தான். தப்பா இல்லை டொங்காசு முண்டையலா? கலவைய அள்ளுமா கொத்தனார் ஆம்பளை சிங்கா சாந்து சட்டிய தூக்குற உனக்கு இவ்வளவு ரப்பு இருந்துச்சுன்னா நீக்குறோ மட்ட கம்பு. என்ன இந்த நீக்குறக்காரங்களே எப்படி இருப்பாங்க? அவங்க உயரம்னு சொன்னாடா மெஸ்ட எச்சுக்கல முண்டை சோக்கர் வாடா எழும்பூர் முனியாண்டி கோவில் சார்பாக கார்த்திக், டாடா ஏசி சார்பாக 501. இவங்க சொன்ன 2க்கு விளக்கம் சொல்லிட்டேன், இன்னொன்னுக்கு விளக்கம் சொல்றேன். 10 மாதம் சுமந்து வந்த வழி பெண்ணுக்குத்தான் தெரியும். நான் முதலே சொல்லிட்டேன், பெண்களை பற்றி நான் உயர்வாத்தையும் சொன்னேன். இந்த அம்மா சொல்றாங்க, பேபி இந்த லாங்கம் உட்காருங்க மிஸ்டர் லாங்கம். 10 மாதம் சுமந்து பெக்கக்கூடிய வலி பெண்களுக்கு தெரியும். கடும் கடும் கடும். அந்த வலிக்கு முன்னாடி உளிய வச்சவன் வலி இவனுக்குத்தான் தெரியும். வலி உளி கைதட்டலாம். சம்பட்டி இந்த கருங்கல் நங்கு நங்கு லாங் லேக். 10 மாதம் சுமந்து வைப்பது பெண்களுடைய பிரசவ வலி. அன்றாட வெயிலில் வேலை செய்வது அவனுக்கு நீர்க்கட்டு வலி. கைதட்டலாம். வெதர்ந்த லாங். இந்த காமெடி எவனும் சொல்ல மாட்டான். ஆனா இந்த காமெடிக்கு கை தட்டிய பாருங்க. உன் பொம்பளையாள் எங்க ஆத்தா எங்க அக்கா தங்கச்சி எல்லாம் கை தட்டுச்சுல. பொம்பளையாள்னு சொன்ன உடனே நீங்க பெரிய ஆள்னே ஒத்துக்கிறேன். இப்ப பாக்குறியா ஏன் பவர? என் சிங்கம் போற கொஞ்சம் எந்திரிச்சு உட்காரு. எந்திரி. கையில அவரு அவுத்து விட்டு ஓசை எடுத்து வெளியே விட்டுட்டு போயிச்சாரு. கிராம் 10 ரூபா. இது மானங்கட்ட பொழப்பு. மானம் மரியாதைக்காக தான் துணுமணி ஒண்ணு கட்டுறா தெரியுமா உங்களுக்கு? நிப்பாட்டியா பேச்ச. ஒரு குழந்தை ஆணாக இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் தாயினுடைய கருவில இருந்து வரும்பொழுது நிர்வாணம். இதுல என்ன வெக்கம்? அது வெக்கமே கிடையாது. பொம்பளை 1008 சேலையும் 38 பாவாடையும் கட்டினாத்தே மானா மரப்பா. ஏன் ஆம்பளை ஒரே ஒரு டிக்கெட் போதும். அதுவே ஏயா இத்தனை பேருக்கு முன்னாடி ஒரு சபை நாகரிகம் மேடை நாகரிகம் தெரியாம இத்தனை முன்னாடி ஓசை எடுத்து வெளியில ஓடு கையில உனக்குலாம் பேச தெரியுமா தெரியாத? போயாங்கிட்ட மரியாதை ஆம்பளை யாரும் இல்லைன்னு சொன்னது. ஆம்பளை இல்லன்னு யாருமே சொல்லவே கிடையாது. எதுக்காக ஆம்பளை குடிச்சவனே முண்டை மாத்துறேன்? அது ஏன் அப்படி? நான் தெரியாம அந்த மூத்திரத்தை குடிச்சபடி அப்படி முண்டை மாத்துறியானா? ஏன் முண்டை மாத்துறேன்? அவன் சைடுஸ்க்குள்ள உப்பு கண்டம், அதனால அவன் முண்டம். அப்ப ஊறுகாய் தேடி போக வேண்டியதானே? ஊறுகாய் நீ நக்கீரு. எதுக்கு நான் நக்கணும்? குடிக்கிறது அவன். உலகத்திலே எல்லா பெண்களையும் பாதுகாப்ப வைத்துக் கொண்டு பெண்களுக்கும் குழந்தைகளுக்காக உழைக்கக்கூடிய ஒரே ஜீவன் கடைசி வரைக்கும் யாருன்னா ஆம்பளை 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 ஆம்பளை. கிடையவே கிடையாது. அதை நீங்க வேணா சொல்லிருக்கல ஆம்பளை ஆம்பளை. எவ்வளவு குடும்பத்துல ஆண்களை பொழப்பு சரியில்லாம பெண்கள் குடும்பத்தை ஓட்டுறாங்க தெரியுமா? எனக்கு அதை ஓட்டுறாங்களா இல்லையாதா? கைத்துருங்கதா. என்ன சொல்லி சொல்லி கைத்துற மாதிரி தெரியுது. என்ன விதி கிடையாதப்பா, மதியம் கிடையாது. நீ ஆம்பளை ஒழுங்கா பொழைச்சியனா பெண்கள் ஏயா குடும்பம் அடுத்த வேலைக்கு ஏயா அவ போறா? கட்டுன மனைவி பெத்த பிள்ளைக்கு சோறு போடாத ஆம்பளை எதுக்கு அவங்களோட எதுக்கு இருக்கான்னு கேட்குறேன். கஷ்டப்பட்டு உழைக்கிறது யாருக்கு? கட்டுன பொண்டாட்டிக்கு பெத்த பிள்ளைக்கு தான். ஆனால் பெண்களால எங்களால முடியும். ஆண்களை வீட்டிலே உட்கார வச்சு எங்களால் சாப்பாடு பண்ண முடியும். எத்தனை பெண்கள் சாப்பாடு போட்டு இருக்கா தெரியுமா? உண்மைதானே? தட்டுங்கத்தா, உயிரை கொடுத்து பேசுறதா? ஆமா ஆமா உண்மைதானே? நீ சமைக்கிற சோறு உன் சிலிண்டரு குக்கர்லாம் உங்க ஆத்தா பையன் கொடுத்ததாக்குங்க. அப்புறம் உழைக்கிறவங்களுக்கு தான் வேதனை தெரியும். நாங்கள் போய் டாஜ்மார் கடையில் வெயிலண்டு கியூவில் வாங்கினாலதான் கோத்தா நீ ஓசி பஜ்ஜிலே போறே கைதட்டலாம் அப்படின்னு சொல்லி கைத்தட்டலாம் கேட்டுக்கிட்டே இழைச்சு போடுவோம் போலயே. உண்மையான அன்பை பெற்றவன் எம்கேஆர் தான். உண்மையான அன்பை பெற்றவன் அனிதாதாயா? போமா, இது பூரா எங்க அண்ணன் தம்பியில என் அன்பால சேர்ந்த கூட்டம். இங்க உட்காருக்கு பிறகு என் அக்கா தங்கச்சி என்னை பெத்த அம்மா மாருங்க.
இன்னும் மல்லிகைப்பூ மலர்ந்த மாதிரி இன்னைக்கு தான் இவ்வளவு சொல்றியே எங்க அக்கா தங்கச்சி பத்தி உனக்கு தெரியாதுல்ல. என்னங்க சொல்றீங்க? எனக்கு கை தட்டு எங்க அக்கா தங்கச்சிலாம் அவ்வளவுதான். ஏன்னா இது பூரா அப்படியே மாறும். இப்ப பாரு ஏத்தா எங்க எனக்கு எல்லாரும் கை தட்டி பாப்போம். அது எங்க அண்ணன் தம்பியை தட்ட வச்சு பூரா பார்ப்போம். எங்க குழந்தை எல்லாம் கை தட்டி பாப்போம். இது போதுமையா ஒருத்தர் தட்டு ஆம்பளை சிங்க குட்டிதான். முண்டை பொண்டாடி பயந்துட்டு உட்காந்துருக்கேன். நீ அதுக்கு பயப்படுறியா? நகைச்சுவைக்காக சொல்றேன் அனிதா. சொல்லுங்க. 10 பேரை சிரிக்க வைக்கிறதுக்காக சொல்றேன். உண்மை. இப்போ ஒரு உண்மையை சொல்றேன். எந்த தொழிலா இருந்தாலும் ஆண்களுக்கு நிகர பெண்கள் வேலை செய்யறாங்க. வாழ்த்துக்களை எல்லாத்துக்கும். ஆனா இந்த மேடையில் பப்புனா இருக்கக்கூடிய மருதமணியோ எம்கேஆரோ இவங்களோ பெரிய ஆள் தன்னுடைய குடும்பத்துக்காக மானத்தை கூட பெருசாக எதிர்பார்க்காம இந்த கலையை நினச்சி நாடகம் ஆடி உன் பிள்ளை குட்டியை காப்பாற்ற நீ வர்றவார். நீ தான் பெரிய ஆள். வாழ்த்துக்கள். வாழ்த்து. சரிதானத்தா? நன்றி. என்னன்னு கேட்டீங்கன்னா நீ உண்மையிலே எனக்கு தங்கச்சி தான் வேணும். ஏய் என்ன கொத்தா? ஏய் அது அப்புறம் தான் பொண்டாட்டி, இப்போ தங்கச்சி தான். ஏன் கலைஞருடைய பொழப்பே அதான்ப்பா. தங்கச்சியாருக்கு மேடையில் கட்டி பிடிச்சி ஆடணும். கலை கராடத்தில் பார்த்துருக்கீங்களா? பெத்த பிள்ளைய கட்டி பிடிச்சி ஆடுவார். ஒரு வயிற்றுக்காகத்தான். இதே உண்மை. அத்தா நான் தொழிலுக்காக உன்னை அப்பப்போ லேஸ் வாஜா தொடுவேன். உள்ள ஒரு சிப்பிப்பாறை இருக்கேன். ராதாகிருஷ்ணா வர்றேன். இந்த தொழிலுக்காக உங்களை அப்பக்கப்ப போட்டுக்கிட்டு அமுக்குவேன். நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க. நீ வர்றேன் என் தங்கா. நீ நல்லா இருந்தா மருதமணியை போட்டுக்கிட்டு வர்றேன். வரட்டும் கொம்பே வர்றேன். வரட்டும் கட்டாயம் வருவேன். வருவேன். தெரியல. அடிச்சிருக்குது 10 லட்சம் லாட்டரி எடுத்து அவசரமா உள்ள வச்சு முட்டடி. ஒரே ஒரு குறுக்கலவர் வழி விழுங்கோ. கோவிந்தோ 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 ஏழுகுண்டலவனா கோவிந்தோ திருப்பதி வெங்கட்ரமணா கோவிந்தோ 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 ஹரி கோவிந்தோ 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 ஹரி கோவிந்தோ. கோயந்தா போடுறவன் இங்கே வந்தேன் கம்ப விட்டுக்கிட்டு அழகா கோயந்தோ கோயந்தோன்னு திருப்பதி சாமி அவனிட்டு இங்கே கொண்டு வந்துறியா? சாமி வரும்போது நீ எது கப்பலையும் கொண்டு வர? தம்பி ராதா ஐயா அந்த பிள்ளை கம்ப பிடிச்சி உருவுதுப்பா. நீ வாட்டுக்கு உருவனா விழுந்துரும்ல. தீத்தக்கரே அம்மாரியம்மா கொடை சுருங்கிருச்சு. அது கம்பா கம்பியாட முண்டை வேலை வயிறுகிற இருந்து எடுத்து தொலைச்சோம். இது என்னது? எது படாரத்தில் போட்டு எது? இது என்னது? ஓ முண்டை பெரைத்தனி முண்டை என்ன ஜாமி? ஒரு நோத்தா ஒரு ஜாமி. இங்கே பப்புனாக நடத்து கொண்டிருக்கும் அன்பு அண்ணன் மருதங்குடி மருதுடைய ஐயனார் அருள் பெற்றவன் மருதமணி அவர்களுக்கு இந்த பொதம்பு கிராமத்தார் சார்பாகும் தமிழுடைய வீர விளையாட்டாம் ஜல்லிக்கட்டு விளையாட்டு வீரர்கள் பொதம்பு இளைஞர்கள் சார்பாக மாடு பிடிக்கிறவன்டா. கயரை போட்டது மாதிரி இழுக்கிறான்டா. கொஞ்ச நேரத்தில் கொள்ள தெரிஞ்சான்பா. அனைத்து துப்புரவு பணியாளர்கள் சார்பாக அண்ணன் மருதமணி அவர்களுக்கு பொன்னாடை பார்த்து கௌரவப்படுத்துறார். குடூரம்மா கருத்த பயலுகடா. வசந்த் கொத்தனாரு ஜெயம் லாரி உரிமையாளர் அண்ணன் சத்தி சார்பாக நன்றி 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 சொல்லு மிஸ்டர் கழுத்தரிப்பேன் முண்டை. ஹலோ ஹலோ கொஞ்சம் வால்யூம் வைப்பா. ஹலோ ஹலோ அவர் போட ஹலோ வால்யூம் ஊம்புற ஏத்து ஊம்புற. கொஞ்சம் கிருணி வை கிருணி சைனி
வாங்கிக்க வாங்கிக்க இந்த சால்வையை போடுறதுக்கு ஆளுக்கு 200 ரூபா கொடுத்தீங்கன்னா காலையில அப்பா வாங்கிட்டு போலாம் வீட்டுக்கு. இந்த சால்வைய கட்டி குளிச்சா மதுரை ஊர் அஞ்சிக்கிட்டு வருதுப்பா. அவனுக்கு மட்டும் 1000 500 கொடுத்தீங்க, எனக்கு பூரா சால்வையா போடுறீங்களே. திரைப்பட நடிகர் ஐயா மதிப்பு மரியாதைக்குரிய சங்கிலி முருகன் ஐயாவுடைய பேரன் சகோ பாலா அவர்கள் மேடைக்கு வாங்க ப்ரோ. பாலா வாப்பா. ஐயா வாங்க ஐயா. தம்பி நன்றி சொல்லிட்டா போ, ஒரு ரத்துத்தேன். சரி நன்றி. இத்தனை சாலியை வாங்கிட்டு ஒரு தடவை நன்றின்னு சொல்ற. எத்தனை சால்வி? ஏய்யா அன்பளிப்பு தர்றாங்கன்னா அது அவங்களா தரணும். நீ என்ன சித்திரை சாலி வாங்கிட்டு ஒரு நன்றி சொல்லிட்டு போன? அத்தனை சால்வி உனக்கு கூட தர்றேன், நீ கூட வச்சுக்கிறியா? எதுக்குன்னு கேக்குறேன். அதை நீயே வந்து வச்சுட்டு போவ. எப்பா வாட்டு மிஸ்டர் எலி செத்து போச்சு. விடுறாங்க ஐயா. ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேன், கமுதியை தாண்ட மாட்டேன். வந்தது மாட்டுத்தாவணி வழியா முண்டை. நீ தூங்கிட்டியோ கார்ல ஏறணுமே? கமுதி பக்கம் இல்லையா? மாட்டு தாவணி பக்கத்துல வந்திருக்கியா? அலங்காரம் பக்கம் ஏறணும்னா தூக்கம் தானே வருது. உனக்கு வரத்தானே செய்யும். உனக்கு தானே தெரியும் நான் தூங்குறது. ஆமா ஆமா முழிக்கிட்டு என்ன ஏறனா எப்பவும் தூங்கிடுறியானே? ஏப்பா இங்க மட்டும் தான் அப்படி தூக்கமா? எல்லா இடத்துலயும் அப்படிதானா? எல்லா இடத்துலயுமே. கோவப்படாதானே? நன்றி நன்றி சொல்லுப்பா. மொத்த கண்ணதுல அடிக்கிறான்டா. முந்துக்கரா சாத்துக்கரா கிண்டா அடிக்கிறான் கூட தூக்கி போட்டு 2 அடி அடிச்சுக்க. இந்த முந்துக்கரா சாத்துக்கறான் முத முழிச்சுக்கடா. ஏய் அவன் நான் 4 அடி அடிச்சேன், நீ ஒரு அடி அடிச்சு விடுமா. எதை நாளா அடிச்சுட அடிச்சுக்கரா. இத்தனை நாள் எங்க இருந்த தலைவா? பொசுக்குன்னு இந்த வார்த்தை சொல்லிட்டு போயிட்ட. 2 லட்சம் செலவு திருவிழாவை நிறுத்தி விட்டா. ஏப்பா இதுக்கு தான் மருதமணி கேட்டீங்க. நீங்க ஏன்டா வாய விடுற? அவன் லூசு போயிடா, அப்படியே சொல்லி போடுவான்டா. நீங்க கவலைப்படாதீங்க. இல்லைங்க எனக்கு மனசு ரொம்ப கவலையா இருக்குது. படிமுள்ள ராஜாத்தி மச்சரக்கே ரோசாப்பூ. படிமுள்ளே ராசாத்தி மச்சரக்கே ரோசாப்பூ. யாரு அந்த பையன்? என்னது ஊம்பத்ராயமா? என்னது ஓம்பத்தலையா? ஓமூத்திரமா? ஆமா ஏன் மூத்திரத்தை ஊத்துறாங்க. ஹலோ எல்லாரும் எந்திரிச்சு போய் அரிஞ்சு வாங்கிட்டோம். ஏய் வாயில அடிச்சாங்க. இருக்கு 2 ரப்புன்னு போயிடும். சும்மாவே 2-3 வல்ல ஊத்துட்டா இருக்க வல்ல ஊத்து விட்டு அப்புறம் கொலாக்கரா. மணியண்ணே எனக்கு ஒரு சந்தேகம்னு. உன் சந்தேகத்தை தீர்க்கறதுக்கு தாட அண்ணே இருக்கிற. அண்ணே இது என்ன கொலானே? இது ரேடியா குழு. ஏய் இது என்ன குலா? ஏய் மருதமணி இவ்வளவு அறிவா பேசுறது இது என்ன குலா? இது ஆம்பளை குலா. எப்படி ஆம்பளை குலா? ஐயோ உனக்கு தெரியலையே. ஏய் மணி இது என்ன ஆம்பளை? ஆம்பளை குலாண்டா. குலா தூக்கி மாட்டேன். ஆம்பளை குலா தெரியலையா? அது தெரியல எனக்கு. ஏய் இது என்ன குலையா? இது என்ன குலான்னு கேக்குறேன். ஏய் இந்த ஜல்லிக்கட்டு வீரர்லாம் வாங்கப்பா. ஜல்லிக்கட்டு வீரர் மாதிரியா வந்துரு. டேய் நீ வீரன் இல்லையா? மேடை ஏய் நான் எந்த மாடை பிடிச்சி நான் பொட்டை மாடே பிடிக்க முடியாது. போய் நான் என்ன போய் அப்படியே ஆம்பளை நினைச்சிடா தனி. வாங்கப்பா கொலக்கத்தில் உள்ள வருவீங்க வாங்க. எனக்கு உண்டனவள காசு வேணாம். இவன் வெறி உண்டா என்னை கொன்றுவேன். நீங்க வாங்க எனக்கு உண்டான மாடு. ஐயா மாடுத்தாவணில் இறக்கி விட்டு ஒரு 33 ரூபா விடுங்கய்யா. அதான் அவன் தூய் போட்டு இதுலயே வெதர்லயே அடிக்கிறேன். உங்களுக்கு சிரிப்பா வருது. என்ன வெதர்னா கொட்டையானே? தம்பி மணியண்டா அண்ணே இது ஆம்பளை குலா தம்பி. எப்படி ஆம்பளை குலா? அண்ணே பொம்பளை குலா எப்படின்னு ஏய் இருக்கு? இது எப்படி ஆம்பளை குலா பொம்பளை குலா? என்ன பம்பரம்? என்ன ஆம்பளை குலா மைத்த பொம்பளை குலா? எல்லாமே படிக்கிற குலா, தமிழ் சிறுவடி சொந்த குலா. அது அப்படியே. ஏய் மாலையில ஆம்பளை மாலை பொம்பளை மாலை. ஏய் அது எப்படி ஆம்பளை மாலை பொம்பளை மாலை இருக்கு? ஆம்பளை மாலை
சொல்லுனே. ஏ மருதமணி, எப்படி ஆம்பளை மலை பொம்பளை மலை சொல்லு. அதே மாதிரி அந்த அக்காவை கழட்டி விடுனே. ஏய் அக்கா 2 டவுசர் மட்டும் கழட்டி விடும். ஆனா முண்டை சட்டி ஓடல. சட்டி படம் பார்த்தா அப்படி வந்து நிக்கிறியா? இருந்தா தானே அப்போ ஒண்ணுமே இல்லையா? அது வீடு முழுகிற மாதிரி இருக்கு. மொட்டை முழுக்கட்டு ஏய் எப்படி ஆம்பளைங்களா? ஏய் ஏய் ஓன்ட்ட அனுபவம் நிறைய இருக்கு. ஏய் சொல்லி கொடுத்த வாத்தியாரே நீதானே? நம்ம குலஜாமி கோவிலுக்கு இங்கே கூட்டாக ஒன்று சேர்ந்து குலசாமி கோயிலுக்கு என்னையே அடிச்சிங்க பெரியப்பா மயனை? மாடு மாடு வந்து களத்துல இறங்கும் போது ஆள் கூட ஊருக்கு வரக்கூடாது. வளர்த்தவள இருந்தாலும் குத்தும். வாடியில் இறக்காது மாட. உண்மை எங்க குலஜாமி கோவிலுக்கு இங்கே கூட்டாக ஒன்று சேர்ந்து குலசாமி கோயிலுக்கு ஐயோ மருதமணி குஞ்சு போச்சு. ஐயோ சட்டக்கில் இருந்தா தெச்சு முடிச்சிடலாம். குஞ்சுகள் ஐயா ஐயா அந்த ஜல்லிக்கட்டு வீரர் வாங்கய்யா. ஏய் எதுக்குப்பா? தைல வாங்கிட்டு வந்தா நீ போட்டு விடுங்க. மிதிச்சதுல பூரா வீங்கி போச்சு. போட்டு வரையாதா? அதான் உனக்கு இல்லைன்னு சொல்லிட்டீல முதல்ல. விழா கமிட்டி வர்றீங்களா இல்லை எப்படி குலகத்தில் உள்ள போவீங்கப்பா? வாங்க எனக்கு காது கொடுக்க. அவன் அவன் பருப்பு எடுத்துக்கிட்டு பொறுப்பு கால் இருக்கான். அவன் பருப்பு எடுத்துக்கிட்டு உயிர் பிழைக்கிறதே பெரும்பாடா இருக்குது. சரி மருதமணி அழுகாத. ஐயா காவல்துறை எனக்கு பாதுகாப்பு கொடுங்க ஐயா. மிச்சரக்கரா எத்தனும்ல ஓஞ்சி அடிச்ச மூக்கு உடஞ்ச என்ன பாட்டு படிக்கிற? கிச்சுமுலா முலாவா? கிச்சு முள்ளா 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 சாலா கிச்சு முள்ளா என்ன பாட்டு? கொஞ்சமாவது நல்ல வந்துட்டா நம்ம கிட்டத்துல விட மாட்டான். ஏதாவது 50 வயசு 60 வயசுல ஒரு பொம்பளை வந்தா போனே சாப்பிடு. ஏயா ஒரு இவ்வளவு பெரிய கூடத்துக்குள்ள என்ன இப்படி ஒரு வார்த்தை சொல்றாங்க? போடா மாமா மருதமணி மாமா. நீங்க ஏன் மாமா வா மாமா. நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்க. நீ பெரிய மாமக, நீ எனக்கு பெரியப்பா மயன். ஆமா நம்ம 2 தங்கச்சி வாத்தா. நீ பெரிய மாமகன் சொன்ன கட்டி ஏறி பெரியப்பா மயன் சொன்ன நீ என்ன கட்டியாரு? ஆமா சாப்பிடும்போது 2 இட்லி வாங்கி கொடுத்தேன். சாப்பிட்டியா? இல்லனே சாப்பிட்டு அது நெஞ்சுக்குள்ளே நிக்குதுனே. நான் பிடிச்சி பண்ண சொல்றேன். மாக்கலாம் என்னடா சொல்ற? மாக்கலாம் நாக்கலான்னுக்கிட்டு. ஐயா இங்க வாங்க தம்பி, நான் போறேன் வீட்டுக்கு. பேசின காத்தெல்லாம் வேணாம். ஏதாவது கையில முடிஞ்சதை கொடு. முடிஞ்சுக்கறா வேறு வேறு என்னப்பா பாடின? நீ ஒரு பூண்டு வாசிக்கிற. வயசுலாம் கலட்டு எந்திரிச்சு போங்கதான். நாடகம் வேணாம் ஒன்றும் வேணாம். இப்போ என்ன பாடுறியா? இவரை மாதிரி அந்த மணிக்கு பூண்டு அமைக்கிறாரு.
ஆமா நீ பெரிய உண்மைமேனு பெரிய அப்படியே பெட்டி பெட்டி மூடுறே உடைச்சு வாடா நானு கவட்ட மாட்டியா தலைவா கொட்டலாம் தலைவா கோபப்படாத தலைவா சீனா அவன் என்னடா பாட்டு பாடுறான் என்ன பாட்டு பாடுற வேறு கடலைன்றான் பொரியல்ன்றான் அதுக்கு நீ பூடு பூண்டு இப்படி அமைச்சிருவ வேறு நண்டிருச்சு மருதங்குடி கமாயில வேட்டு சத்தம் கேட்டுருச்சு உள்ள வேட்டு சத்தம் கேட்டுருச்சு வேட்டு வெடிக்க ராஜாத்தி வெட்டு சத்தம் கேட்டுருச்சு வெட்டு சத்தம் கேட்டுருச்சு ஏமாந்து போயிருவேன் ஏன் அப்போ உங்ககிட்ட இல்லையா ஏன்ட்ட நீ எதிர்பார்க்குற மாதிரி ஏன்ட்ட என்ன மருதமணி நீ ஆம்பளை குட்டி தானே ஆம்பளை குட்டி தானே நான் எப்போ சொன்னேன் உன்ட்ட ஆம்பளைண்டு அப்போ உண்டு நீ ஆம்பளை இல்லையா என்னை நம்பலைன்னா எல்லாத்துக்கும் ஏமாந்து போயிருவேன் ஏலே இல்ல ஓரின சேர்க்கையில் ஈடுபடாதீங்க வாங்கடா ஏலே இது நாடக மேடையா பிட்டு போட மாட்டேன் இங்கே வாங்கடா ஆனால் அந்த ஓனனுக்கு கம்பெனி கொடுத்தவாரு நீதான்ட்டி சம்சாரி விட்டு பிள்ளை மஜரை புடுங்குற மாதிரி இருக்கும் அவன் பாரு பக்கு வந்த மாதிரி இருக்கேன் இதுதான் விச்சு விச்சுன்னு ஏறுது புல்லு கட்டு தூக்கி கிட்ட போறவம்பள ஒரு 2 நாளா என்ன நீ ஏற்றி பார்க்கல காத்துக்கிட்டு நிக்கிறேன் போதும் போல என்னை கண்டுக்காம போறீ என்னை இந்த வாக்கில ஒரு தன்னானே நானே நன்னே தன்னானே நானே நன்னே தன்னானே இதுக்கு தானே உன்னை போட்டுக்கிட்டு வெளுக்குனேன் நான் தானே ஆடணும் நீ என்ன மாதிரி ஆடுற காண கருங்குயிலே கச்சேரிக்கு வரியா வரியா கருங்குயிலே கச்சேரி வரியா வரியா மருதமணி இருக்கிற 1.5 பல்லும் போகுது இப்போ பார்த்துட்டே அங்கே தூக்க வேண்டியதானே இங்கே தூக்க முடியாதுல்ல பாக்கு வெத்தல மாக்கணும் அனிதா பிள்ளைய தக்கத்த அது என்ன சக்கச்ச பாக்கு வெத்தல மாத்தணும் அனிதா பிள்ளைய தக்கத்து தக்க அது என்ன பாட்டு பொட்டப்புள்ள எரசு அடிக்குது சக்க சக்கா புரியுமே இல்ல செவனே உட்காந்துருக்காரு எனக்கு புரிஞ்சு புரிஞ்சுதுண்ணே. பாக்கு வெத்தல மாத்தணும் அனிதா பிள்ளைய லப்பு 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 அது என்ன லப்பு லப்பு லப்புன்னு அது பாட்டுல வருது ஆனா உண்மையுமே ஒரே மாதிரி பாட்டு பாடவே முடியாது யாருமே பாட முடியாது மொட்டை குண்டு எடுவட்ட புண்ணாக்கு மொட்டை குண்டியா மொத்தம் கூட்டம் பொல்லழகி அப்படி பாடு முத்து முத்து சொல்லழகி ஏய், என்ன வாய் இன்னொரு அடி தலைவா ஒலிப்பிய தடவி வாயில வச்சுட்டாங்க என்ன வாயில போய் கொடுத்துருக்க 2 நபர்கள் 10 பைசா சம்பளம் கிடையாது லாஸ்ட் ஃபார் 2 மினிட் புத்தி கலங்குதடி பொழுது கொஞ்சம் மயங்குதடி ஆரியா ஆரியா வாடா அட வாடா மருதமணி வாடா அட எடுவட்ட புண்ணாக்கு வாடா என்னது மாத்திரை கம்பெனியா இவ்வளவு நேரம் வேலை பார்த்து வேஸ்டா போச்சே இன்னொரு 20 நிமிஷம் ஆகும் அண்ணே இன்னைக்கு எத்தனை மாத்திரை போட்ட இந்த பிள்ளை வருதுன்னு சொல்லி இன்னைக்கு 7 மாத்திரை ஓட்டேன் ஒன்று என்ன 7 மாத்திரை போட்டு இன்னமா வேலை செய்யாம இருக்கு என்னப்பா என்னடா முக்காலம் என்னடா சொல்ற எது பாட்டு எதுடா லவ்க்குங்க லவ் ஏய் முதல்ல வாயில விரலத்தை ஓட்டுனேன்
என்ன கண்ணில் மின்னலாம் ஓஹோ முக்காலோ முக்கா புலோ லைலா ஓ லைலா தம்பி ஓ லைலா மார்த்தால ரூம் போடு மருதமணி நமக்கு ரூம் எல்லாம் வேண்டாம். என்னடா தேவடியா யார பாத்திர சொல்ற மானகிட்ட? ஏய் நான் அப்படி பாருவேனா அண்ணே தேவடிக்க மொத்தம் குடுடா ஐயா இந்த அட சண்டால அப்படி போடி பிறகு தண்ணி முண்டை அவன் நாளைக்கு ஏதாவது சென்னை ஆக்கி விட்டானா என்ன சொல்லக்கூடாது. ஏன் அவன் காந்த மாதிரி இவ்வுன்னு இழுத்துருவேன். ஓ 7 மாத்திரம் வேலை செய்யுமோ? தம்பி பொண்ணு நல்ல வாயில செய்து டேய் என்னது அழகிய லைலா லைலா இவள ஓ லைலா லைலா அட வாங்கடா ரெட்டி எடுத்து யாராவது கொடுத்தா? அங்க இவனை நினைச்சேன் எனக்கு. இல்ல தம்பி அண்ணே அங்க ஒண்ணு அங்க முடியல. குத்துராண்டி மருதங்குடியா குத்துரா ஓடே குத்துராண்டி மருதமணியா குத்துராண்டி. என்னண்ணே ஏய் ப்ரோ கட்ஸ் ஆடுதே ஏங்க சொல்லுங்க. இந்த புள்ளைய குத்துங்க. டேய் அங்க கூமாப்பட்டி என்னையா பண்ற? கூமாப்பட்டிக்கு வாங்க, இங்க தாமாப்பட்டி இருக்கு. கூமாப்பட்டிக்கு வாங்க. தூத்துக்குடி கொத்தனாரு. தூத்துக்குடி கொத்தனார் மட்டும்தான் தூக்கிட்டு குத்துவாரா? கொத்தனாரு வசந்ததானே கொத்தனாரு. தமிழ்நாட்டுல உள்ள கொத்தனாரு எத்தனை வீடு கட்டுனாரு? அருகில் வா. என்னை നോക്ക്. ഇവിടെ ചേട്ടനെ പറഞ്ഞു உங்களை நான் நோக்குறேன், இவரை பிடிச்சு ഇവിടെ കുറച്ച് വരും. வசந்து கொத்தனாரு வசம்பத்தான். வசந்து கொத்தனாரு வலிச்சுக்கிட்டு குத்து. என்ன கலையை வளைச்சிட்டா குத்துனே? என் தம்பி தான்டா. யாருப்பா அந்த கொத்தனார்? யாருப்பா வசந்த் கொத்தனாரு? உண்மையிலே கொத்தனார் வேலை பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் உயர்வானவங்க தான். எத்தனை வீட்டுக்கு இருக்க இடம் இல்லாமல் அதை கட்டி விளக்கேற்றி வைக்கக்கூடிய நீங்கள் வாழ்க வாழ்க வாழ் ஏழை. டேய் டேய் போதும்டா, அங்கிட்டு போய் குத்துறான். அவன் பாரு தான்டா, அவன் பாரு தான்டா இருக்கேன். ஏன்டா தம்பி இல்லையாடா? இங்கே வா. என்ன கொத்தனாரு கையை கட்டடத்தை கட்டுனாரு. தக்கத்த கள்ளித்தேரி கொத்தனாரு கைய தானே அடிச்சுக்கிட்டார். மருதங்குடி கொத்தனாரு மட்டக்கம்ப ஓட்டு. தம்பி மட்டக்கம்பு இங்க இருக்கு, தூக்கு குண்டு எங்கன்னு இருக்கு? நூலில் கோர்த்துருக்கு. மண்டல் நகரை தாண்ட முடியாதடா கண்டங்கர்ரு பெரை தண்ணி முண்டை. இங்கே வாடி ஊழ காத்த முண்டை. அவன் கூட என்ன சாபாச்சான் இல்லக்கா இது இலை நேரம் நல்ல ஓ அரிப்படுத்த வயல்களா கொலாக்கா இது. ஏத்தாய் ஏத்தாய் உன்னையெல்லாம் பெட்ரோல் ஊற்றி எரிச்சே வருவேன். தம்பி உமத்தங்க முண்டை வாடா, பொத்துக்கிட்டுடா. நீ வாடி. நீ போடி. எங்கடா போறடா? உனக்கு குழந்தையா வேணும்டா? கொழுந்தியா எரியுதே தியா தியா எரி. உலகத்துல எத்தனை பேர் காதலிச்சிருக்கலாம், அதெல்லாம் பெருசு கிடையாது. நான் ஒவ்வொரு வார்த்தையும் ஆணி இறக்குற மாதிரி உனக்கு இறக்குவேன். ஆண்டி இறக்குவேன். உனக்கு நான் மண்டையா இருப்பேன். மண்டையா இருந்தா அதுல அண்ணே நம்ம சொல்ல வருதுன்னு. பேனா இருப்பேன்னு சொன்னேன்டா. பேனா இருப்பேன், அப்படியே முன்னு ஊறுவேன். நீ இப்படியே தேடணும் கையை வச்சுக்கிட்டே. நான் ஊறும் போது பேனு மருந்தை போட்டு விட்டு செத்து போவேன். நான் மண்டையில நீ பேன் மருந்து போட்டா மண்டையில இருந்து இதுல இறங்கிருவேன், உடம்புல இறங்கிருவேன்.
தாயா செய்வேன். இப்போ தாண்டி பிள்ளையார் சொல்லி ஓட்டிருக்கேன். சரி, அனிதா நேத்து ராத்திரி என்னோட பேர் அங்கேயே வீட்டுல விட்டுவாங்கன்னு சொன்னி அப்போ ப்ளீஸ் அங்கிள் பண்ண விடுங்கோ. சாப்பிடு. சால்னா ஊத்துங்கோ. தூக்கம் பார்த்தடி. இருநட்டே தம்பி, இந்த நெல்லிக்கிற காலத்தை ஒடிச்சே சாப்பிடு. ஏங்க பண்ணுங்க. ஏங்க நீங்க பொத்திட்டு இருங்க, நீங்க வாங்க. எப்பதாங்க செய்வீங்க? இருடி. அத்தா பச்சை கிளி. ஐயா அதை கிழிச்சா ஒரு 2 மீட்டர் எனக்கு கொடுங்கய்யா. மைசெட்டுக்காரன் மயன் இப்படி ஆயிட்டான் பாரு, காளிப்பைய மயனே. அவன் சிரிக்கிறான் பாரு. என்ன புத்துரு? அனிதா. அனிதா கொஞ்சம் குனிதா. அடே ஏன் லவ்வர்ரா? ப்ளீஸ் ப்ரோ. ஏங்க சாப்பிடு. அண்ணி மண்டையில அடிக்காதீங்க. நான் எப்படி போக? எப்படி போட அப்படியே தெருவில் போடா. இது நல்லா இருக்கு. ஏங்க படக்குன்னு செய்யுங்க. வாங்க கூமாப்பட்டி. உன் வீட்டில் அடுப்புல என்ன இருக்கும்? அடுப்புல விறகு இருக்கும்டா. இதெல்லாம் சாப்பிட கேட்குறேன்டா. சாப்பிடவா? நான் உனக்காக படிக்கட்டா இருப்பேன். நான் அதுல ஏறி மிதிச்சுக்கிட்டு போவேன். நான் வீட்டுக்குள்ள மல்லாக்க படுத்துக்கிருவேன். நான் பொழுது பார்வை எடுத்து பொத்தி விட்டுருவேன். தம்பி மூஞ்சுரு முண்டை. அனிதா ஏங்க சொல்லுங்க. வாங்க கூமாப்பட்டி. ஏங்க வாங்க குவாபட்டி. ஏங்க ஏங்க எப்பதான் செய்வீங்க? இருங்க, கடா தொழுக்கட்டா பார்த்தானே வெட்ட முடியும். தண்ணியை ஊற்றின்னு நாங்கள் சாமி உருது கொடுக்கல. வாங்க. இடியப்பம். பருத்தி பாலு. அடே இருங்கடா. சுண்ட கடலை. என் காதல்ல மண்ணு விழுதுன்னா இடி விழுத்தாட்டானே. வா, உனக்கு நான் கையை தூக்குனா கம்பு கூட இருப்பேன். உனக்கு நான் கம்பு கூட இருப்பேன். அதுல மதுரா இருப்பேன். நான் கிரீம் போட்டு விடுவேன். நான் ஒட்டிக்கிருவேன். கண்ணே இல்லையம்மா. ஐயா சின்ன பிள்ளையா பெரிய பொம்பளை திட்டு. அண்ணே அது யாரு மகளா? எங்கேருந்து தூக்கிட்டு வந்த? இதை விட்டுட்டு இப்போ நல்ல வழியாக தூக்கிட்டு போ வீட்டுக்கு. நான் பயந்து உனே அவள் அம்மா அதை தூக்கிட்டு வருது. நான் சடம் முடிடாவே தம்பி ஓன. நான் என்னன்னு சொல்லுவேன்? நீ என்னமும் சொல்ல மாட்ட, என்னையும் சொல்ல விட மாட்ட. என்னைக்கு நீ சொல்லு. அண்ணே இல்லையம்மா. வா, அண்ணியை ஏற்றுக்க. எத்தனை தடவை அவளை நோங்குனேன் தம்பி. மஞ்சப்பள்ள தண்ணியை ஊற்றி ஆட்டி பிடுங்கியே வருவேன். அது எப்படியாவது புடிஞ்சு விடுவேன். அதை புடிஞ்சு விட்டுட்டா வேற பண்ணு கட்டி போடுவேன். ஏங்க எனக்கு இந்த பையன் வேணும். ஏங்க எனக்கு வேணும். எனக்கு இந்த பையன் வேணும். ஏங்க வாங்க குமாபட்டி. இந்த கப்புளிங்க வச்சுக்கங்க. வேணாம், அந்த கப்பலிங்க வேணாம். ஒரு ஓட்ட போட்ட கப்பலிங்க. உண்ட கப்புளிங்க நீ யாரு? ஓசுடி அது தூக்க வச்சு முண்டை. ஏய் வாடா. என்னடா என்னால வண்டி வச்சு சொந்தமாவெல்லாம் வச்சு ஓட்ட முடியாதியா? நீ வண்டியை வச்சுட்டே நான் அப்பக்கப்ப எடுத்து உருட்டி கூட விளையாட்டுக்கிறேன். ஐ லவ் யூ அண்ணே. உன் குழந்தையாவை நீ ஆசீர்வாதம் பண்ணணும். உன் குழந்தையா உனக்கு ஆசீர்வாதம் வாங்கி ஆசீர்வாதம் பண்ணு. எங்கள் அண்ணே பண்ணுன்னா தலைப்புள்ள ஆம்பளை புள்ள வரக்கும். அந்த மருதுடைய ஐயனார் நினச்சி விபூதி ஓட்டு விடு. எங்கள் அண்ணன் சாமியாடின்னு நிரூபிச்சுட்டு என்ன 6 மாசத்துல பிறந்துருப்படா. சாமியாடின்னு சொன்னா சாமான என்னடா இப்பவே வாந்தி எடுக்குது அண்ணி? கெட்டி பிடிச்சதுக்கே வாந்தியா? ஏய் என்ன ஊன்ற
ஏ அது கீழே ஏய் சென்னைக்காரன்டா அதான்டா பூல் பூல். ஐ லவ் யூ அனிதா. எப்படி தெரியுமா காதல்? செவ்வரளி தோட்டத்தில் ஒன்று நினைச்சு நான் நினச்சிக்கிட்டு பாட நீ நினச்சிக்கிட்டு அடிக்கிறியா? பாடா பேப்பை மீனே. அடே குருட்டு கோழி முட்டை கொழுந்தனாரு நீங்க அங்கிட்டு போய் நில்லுங்க. பாதுகாப்பா இருந்தியா இல்லை ஒரு சாச்சிட்டு ஆப்பு வச்சுக்கிட்டியாடா? எங்க இன்னும் தொட்டைக்குன்னா மணிக்கட்டு இருக்காதுங்க. செவ்வரளி தோட்டத்தில் மரவள்ளியா மரவள்ளி தங்கச்சிதான் முத்துவள்ளியா. அக்கம் பக்கம் யாரும் இல்லை ஆளுங்க அரவம் இல்லை. சுத்தி முத்தி பார்க்கையிலே கூட்டமும் கிளம்புது உள்ளே. செவ்வரளி தோட்டத்தில் ஒன்று நினைச்சு சேர்ந்துக்கிட்டோம் பாடதம்மா ராதா மனசு. ஒட்டிக்கிற அருவியிலே குளிக்கிற குருவிகளே பட்டுடம்பு நனைகையிலே பசிக்குது மனசினிலே. கொட்டிக்கிற அருவியிலே குளிக்கிற குருவிகளே பட்டுடம்பு நனைகையிலே. என்ன கரண்ட் வரிச்சா? இல்லைண்ணே. என்ன வரி குதிரையை உரிச்சு போட்டு குதிரையை காணா? ஐயோ அண்ணனுக்கு வெறி கொண்டு போச்சுண்ணே. யார கேட்டு நான் கலட்டினேன்? நான் கேட்டதான் கொடுத்துருப்பேனே. மாத்திரை நல்லா வேலை செய்யுதுண்ணே. போட்டது இப்பதான் வேலை செய்யுது. கொட்டுகிற அருவியிலே குளிக்கிற குருவிகளே பட்டுடம்பு நனையிலே பசிக்கிது மனசினிலே. பொண்ணுடம்ப பார்க்கையிலே போதையும் தீருதில்லை அன்னமே. என்னமோ சொல்ல நினைச்சு என்ன கண்டதும் சொல்ல மறந்தி. என்ன என்ன எண்ணம் இருந்தும் எல்லாத்திலும் நீதானே. செவ்வ காத்தோடு போவோரச போவ வந்தோரச உன்னோடு நீ என்னோடு மதினியே நம்மத்தோட வாரே பருப்பு கடைஞ்சு வாயில தான் தாரே. அடான்னே வாங்க தம்பி. உலகத்திலே குழந்தையாவை வாங்க போகிறோம். உன் முகரில் முடிச்சுதான் பிள்ளைகளுக்கெல்லாம் சேனை வைக்கணும். இங்கே வாடா. எங்க நான் பாட்டு பாடும் போது என்னங்க கிடையோட என்னங்க பண்றீங்க? ஒண்ணுக்கு ஒண்ணு உறவிருந்த என்ன உனக்கு எனக்கு தகராறு? சொத்து தகராறா? இன்னொரு அரைச்சு போய் வந்துருக்கு. அட்டை முன்னாடியா? அப்படியா? உனக்கு அட்டை முன்னாடியா? ஒண்ணுக்கு ஒண்ணு உறவிருந்தா நெஞ்சுக்கு ஒரு சுகம் இருக்கும். சொந்தத்திலும் பலம் இருந்தா சொர்க்கத்தில இடம் இருக்கும். உன்னை விட யாரும் இல்லை உத்தரவு தேவையில்லை அன்னமே அன்னமே. மைக்க சாச்சுட்டாயே. நான் ஆளான தாமரை நம்ம நாளாக தூங்கல கண்ணு முடிச்சு நேக்கு உறக்கமல்ல. என்னெல்லாம் எங்க ரைடு வந்துட்டாங்க வாங்க. இன்னும் 2 நிமிஷத்துக்கு இறங்க மாட்டேன். ஓட்ட ஓட்ட சட்டியை போட்டிருக்கேன். ஐயோ கோழியை புடிச்சிட்டாங்கடா. ஐயோ துணியை வச்சு ஒத்தரம் கொடுக்கலாம்னா மூத்திர கவச்சு அடிக்குது மயிர் மேனே. ஒண்ணுக்கு ஒண்ணு உறவிரும் செவ்வனியா செவ்வனியா அண்ணா செத்து போயிருவேன் வேணாம்னு. செவ்வரளி தோட்டத்தில் ஐயோ என்னாச்சு? எப்படி இருந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? ஒன்றும் நேனா சார் தேடிக்கிட்டு பாடுது தேவையா மனுஷன்.
செவ்வரளி தோட்டத்தில் ஒன்ன நினைச்சு கிடைக்கட்டும். இல்லை என்னடா டைட்டானிக் காதல் மாதிரி முள்ளு வட்ட முண்டேன். நீ காதல சொல்லு. ஏங்க ஏங்க மருதமணி ஏங்க உங்களை பார்க்குற அந்த காதல் சின்ன காதல சொல்லு. மறி கொழுந்தி ஏ மல்லிகைப்பூவே மருதமணி மாமாவுக்கு பொறுக்கு இல்லையா? கொஞ்சம் இருங்க, லைட் அடிச்சு பார்த்துட்டு வரேன். மஞ்ச வர வழி இல்லையா அந்த நில்லி மறி கொழுந்தி ஏ மல்லிகை பூவே மறி கொழுந்தி ஏ மல்லிகை பூவே சொல்லியோ மஞ்ச வர வழி இல்லை மறி கொழுந்தி நட்ட நடுராத்தி பார்க்கே வரும்போது புருஷனும் தூங்கிச்சு நானும் சேரும்போது நட்ட நடுராத்தி என்ன பார்க்கே வரும்போது புருஷனும் தூங்கிருச்சு நானும் சேரும்போது தாலி கட்டி என்ன கூட்டி இந்த ஊரி போகும்போது தாமர புனி மார்போடு சாய்போது நான் பூவை எடுத்து வைக்கணும் பின்னால அதை வைக்கிறப்போ சொக்கணும் தன்னால. ஏ மச்சான் மச்சான் ஓ வாயில வச்சா சங்கு பிரியாதா இருக்கு. பாட்டையே கெடுத்து விட்டாரே. ஏ மச்சான் மச்சான் மல்லிகை வச்சா வச்சதில என்ன உண்டாச்சு? நான் பூவை எடுத்து வைக்கணும் பின்னால அதை வைக்கிறப்போ எப்ப போய்கிட்டாங்கிற அதங்கிற ஒரு தீல அந்த சாயும் நேரத்தில அத்த மகனியும் நான் ஓடி பேசையில அதங்கிற ஒரு தீல சாயும் நேரத்தில அத்த மகனியும் நான் ஓடி பேசையில தண்ணி கூட தூக்கி நான் தனியாரே போகும்போது என்னுடைய துணையா வரும்போது எனக்கு மனச வாட்டுதடி. ஓம்பிரிவு நான் பூவை எடுத்து அதை வைக்கிறப்போ சொக்கணும் தன்னால. ஏ மச்சான் மச்சான் ஓ மல்லிகை வச்சா ஏ மச்சான் மச்சான் துளிய வச்சு ஏ மல்லிகை வச்சா ஜகஜ ஜகத நித்தி இந்த போண்டா போண்டா. தக்கத தக்கா நீங்க உள்ள போகணும் பொதுவும் உள்ளதான். நாங்க புனியாண்டி கோயில் பூசாரிதானா புனியாண்டி கோயில் பூசாரிதானா எனக்கு 100 ரூபா கொடுத்துருக்கார். எங்க போயிட்டாங்களா? அத்தா எல்லாரும் போயிடாதீங்க. இப்போ ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுவான். யாரும் போயிடாதீங்க. எல்லாரும் உட்காருங்க. இப்போ ஏன் தள்ளிக்கிட்டு அவுத்து போறீங்க? இன்னும் 10 நிமிஷத்துல வந்துடுவான். முனியாண்டி பூசாரி அவர்கள் எனக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு வழங்குகிறார்கள். அவர்களுக்கும் கொடுத்தாலும் நன்றி. வணக்கம். நான்